மனோஜ் பாரதிராஜா அவங்களுடைய மரணம் இந்த செய்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இதை கேட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் இது. பாரதிராஜா சாருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய மனப்பூர்வமான ஆழ்ந்த இரங்கலை இந்த வீடியோ மூலிமா தெரிவிச்சுக்கிறோம். மனோஜ் அவங்க இறந்ததுடைய காரணத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட் அட்டாக்னால அவங்க இறந்துருக்காங்க. அவங்களுக்கு வயசு வெறும் 48 தான் ஆகுது. ரீசெண்டாக அதுவும் குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்த 40 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தமாக வரக்கூடிய இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரியான வியாதிகள் ரொம்ப டிராஸ்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சர்வே ரிசல்ட்ஸ் சொல்லுது. இவரோட மரணத்திலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு பல முக்கியமான காரணங்கள் இருந்தாலும் அதில் மேஜராக கன்சிடர் பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். அதுவும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்குது. லைஃப்பில் பல விதங்களில் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாமளும் நமக்கே தெரியாமல் நம்ம குழந்தைகள் மேலே அதிகப்படியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அவங்க அப்பா அம்மா, அவங்க சொந்தக்காரங்க, மாமா மச்சான் இவங்கள சொல்லியே நம்ம அவங்க மேலே ஒரு ப்ரெஷரை கொடுக்குறோம். அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட இது ஒரு சின்ன கால்குலேஷன் தான்ப்பா, நீ ட்ரை பண்ண உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறது வேற. நீ ஒரு வாத்தியாரோட மகன், அவங்க அப்பாவே பெரிய கணக்கு வாத்தியார், அவரோட பையன் உன்னால் இதை சொல்ல முடியலையா, உன்னால் இதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தையோட மனசில் எவ்வளோ பெரிய ப்ரெஷரை நம்ம இன்டியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த குழந்தை ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது, ஐயோ நம்ம அப்பா அளவுக்கு நம்ம இதை பெர்ஃபெக்டாக செய்யணும், நம்ம அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய பேர் இருக்குது, அவங்களோட பேரை நம்ம காப்பாற்றணும், இப்படிங்கிற ஒரு ப்ரெஷரோடையே ஒரு விஷயத்தை அணுகும்போது பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய இயல்பை மீறி அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் அந்த குழந்தையோட மனசில் உருவாகுது. ஸோ எப்போவுமே குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணும்போது, உன்னால் இதை செய்ய முடியும், உனக்கு திறமை இருக்குது, நீ முயற்சி பண்ணு, உன்னால் இதோட இன்னும் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்போது அந்த குழந்தை தன்னோட மட்டும்தான் அது கம்ப்ளீட் பண்ணும். குழந்தைங்கன்னு மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டையோ அல்லது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ யார்ட்டு நம்ம எதை சொல்லும் போதுமே அவங்களால முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுவோம். அதை இல்லாமல் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க மனசில் உருவாக்குது. ரெண்டாவதாக மனோஜ் விஷயத்தை எடுத்துக்கிறோமே, அவர் சினிமா ஃபீல்டில் ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் சில படங்கள் நடிக்கிறாரு, சரியாக போகலை. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதே சினி ஃபீல்டில் நான் ஒரு டைரக்டர் ஆகணும், அப்பையும் கூட பாருங்கள் என்னுடைய அப்பா டைரக்டராக இருந்தாங்க, அதனால் நானும் ஒரு டைரக்டர் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மறுபடியும் போய் சங்கர் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்றாரு, மணிரத்னம் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்றாரு. இப்படி இவங்க எல்லார்ட்டையும் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி டைரக்ஷனை கற்றுக்கிட்டு நம்மளும் நம்ம அப்பா அளவுக்கு ஒரு டைரக்டர் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சினி ஃபீல்ட்லேயே அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பெற்றவங்க ஒரு ஃபீல்டில் சாதிச்சாங்கன்னா குழந்தையும் அதே ஃபீல்டில் சாதிக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு கட்டாயமே கிடையாதுங்க. உலகத்தில் பிறந்த எல்லாருமே அறிவாளிகள், திறமைசாலிகள் தான். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் தான் அவங்களுடைய அறிவு திறமை இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட உண்மையான பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசி வரைக்கும் தெரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ ஒரு ஃபீல்டில் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் நம்மளால் சக்ஸஸ் அடைய முடியல அப்படின்னா அந்த ஃபீல்டை விட்டுட்டு வேறு ஃபீல்டில் நம்ம ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா நமக்குள்ளே என்ன பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதே நமக்கே தெரிய வரும். மூணாவதாக நான் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்க நினச்சது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒர்க் ஸ்டைல் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது உங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது கிரிக்கெட், வாலிபால், பேட்மிண்டன் இந்த மாதிரி டீம் கேம்ஸாகவும் இருக்கலாம், அல்லது ஜிம் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், அல்லது சைக்கிளிங், ரன்னிங், ஸ்விம்மிங் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் குறைஞ்சது ஒரு 30 minutes டெய்லி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக மட்டும் நான் சொல்லலைங்க. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல நிறைய இடத்துல தோற்று போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதே நம்மளுடைய பாடத்திட்டங்களில் நமக்கு சொல்லித்தரதே கிடையாது. ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம், காலேஜ் படிக்கும்போது நல்லபடியாக நல்ல மார்க் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறோம், அந்த மாதிரி பாஸ் பண்ணி வந்துடுறோம், வேலைக்கு போகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க ப்ராஜெக்ட் நம்ம நல்லபடியாக செய்யணும், அடுத்தடுத்து நம்ம சக்ஸஸ் பண்ணணும், அடுத்தடுத்து ப்ரொமோஷன் வாங்கணும், இப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த ஃபெயிலியர்லேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற ப்ராக்டிக்கலான லெசன்ஸ் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்போல்லாம் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறோமோ அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சக்ஸஸை விட ஃபெயிலியர் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் ஜிம்மில் ஒரு 10 புல்லப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் ஒரு 8 தான் பண்ண முடியுது அப்படின்னா அது ஒரு ஃபெயிலியர் தான். ஆனால் இதுவே நான் என்ன செய்வேன் அப்படின்னா, 10 டார்கெட் வச்சோம், என்னால் 8 தான் முடிஞ்சு, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 வாரத்தில் என்னால் 10 பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த ஃபெயிலியர்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான
ஒரு வழிமுறையை வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கும். அதே மாதிரி ஒரு டீம் கேம் விளையாடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா நாளைக்கு இன்னொருத்தவங்க ஜெயிப்பாங்க. ஸோ வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும்போது இந்த ஃபெயிலியர்லேருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, வெற்றியும் தோல்வியும் எப்படி சமமாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ராக்டிக்கலான ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கறதுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 30 மினிட்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. நடிகர் மனோஜ் அவங்களுடைய சம்பவத்திலிருந்து என் மனசுக்கு ஃபீல் பண்ணி நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்ச இந்த 3 விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சில சிம்பிளான டிப்ஸ், அதுவும் ப்ராக்டிக்கலான டிப்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு சிறப்பான ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம். நன்றி.